ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் காளிதாஸ். நான் இப்போ எங்கே நின்றுட்டுருக்கிறேன்? சுவிட்சர்லாந்து நின்றுட்டுருக்கிற மாதிரி தெரியுதா? சுற்றி பாருங்கள், பின்னாடி பேக்ரவுண்ட் வியூலாம் பாருங்கள், எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? ஆக்சுவலாக அதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மாதிரியே ஒரு தோணும். பட் ஆனால் சுவிட்சர்லாந்து கிடையாது. இது நம்ம நாடு. குறிப்பாக நம்ம நாட்டிலையும் குறிப்பாக தமிழ்நாடு. என்னுடைய பேக்ரவுண்ட்லாம் பாருங்களேன். இந்த பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி தோணுது? உடனே ஃப்ளைட் ஏறி எங்கேயோ சுவிட்சர்லாந்து பறந்து போயிட்டான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக அப்படி இல்லைங்க. சான்ஸே இல்லை. நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்தியூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமம் தான். ஸோ அந்த மலை கிராமம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே அழகாக, ரொம்பவே அமைதியாக, ரம்மியமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க, மனசு வந்து உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு இறுக்கமாக இருக்குது அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் ஈரோட்டில் இருந்து வெறும் 22 ரூபா டிக்கெட்டில் நீங்கள் வந்து அந்தியூர் வந்துடணும். அந்தியூர்லேருந்து 40 ரூபா டிக்கெட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு, அப்புறம் ஒரு 6 மணி இந்த டயத்தில் இன்னொரு பஸ் இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த 3 பஸ்ஸில் ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் இந்த அந்தியூர் கிராமத்துக்கு நீங்கள் வந்து டோட்டலாக விசிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்தே தோந்து போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம தமிழ்நாடு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா சுற்றிலும் இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நேச்சுரல் பியூட்டிஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த கொங்காடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கிராமங்கள், ரொம்ப பிடிச்ச ஊர்கள், ரொம்ப பிடிச்ச மலை கிராமத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொங்காடை, அதுக்கப்புறம் அந்த தலைமலை, அப்புறம் வந்து தாளவாடி. ஸோ அந்த மாதிரி நிறைய இப்படி ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இந்த மாதிரி மலை கிராமங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப காமாக இருக்கும், இயற்கையாக இருக்கும். ஸோ அங்கே வந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதாவது இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தாங்க, டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டான விஷயம் என்ன தெரியுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டாச்சி ஆப்ரேட்டர் வருது. ஹிட்டாச்சி அந்த தோட்ட வேலைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, ஹிட்டாச்சி மிஷின். அந்த மிஷின் ஆப்ரேட்டர் ஒருத்தர் வந்து இங்கே ஒர்க்குக்காக வந்திருப்பாராட்டு இருக்குது. ஸோ அவர் வந்து அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசினேன், இந்த விஷயங்கள்லாம் விசாரிக்கிறப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் வண்டியில் வந்திருக்கீங்களா, பஸ்ஸில் வந்திருக்கீங்கன்னு கேட்டார். நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் தாங்க வந்திருக்கிறேன். ஏன்னா இது வந்து ரிமோட் ஏரியா, இங்கே வந்து பஸ்ஸுக்கு மட்டும் தான் அலௌடு, ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கு யாருக்குமே அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஒரு சூப்பரான அப்டேட் சொன்னார். அப்படிலாம் இல்லைங்க, எல்லா வெஹிக்கிள்ஸுக்கும் அலௌட் இருக்குது, உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் மிட் நைட்டில் கூட வரலாம் அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க, அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த காட்டுக்கு வர்ற வழி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த கொங்காடை கிராமத்துக்கு வர்ற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டு. சரிங்களா, கம்ப்ளீட் காடு, அடர்ந்த காடு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானை இருக்கும், புலி இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேஸ்பட்ட விலங்குன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கடிச்சு கோதறிடும், அந்த மாதிரியான விலங்கு அது. ஸோ ஓனாயெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுமே அதான் சொல்கிறாங்க, காட்டு விலங்குகள் நிறைய இருக்கிற இடம் தாங்க, அதனால் ரொம்ப கவனமாக வரணும் அப்படிங்கிறாங்க. ப்ரைவேட் வெஹிக்கிள் நீங்கள் வரலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது எந்தளவுக்கு சாத்தியம் எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ப்ரைவேட் வெஹிக்கிள் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ரோட்டில். ஏன்னா நீங்கள் செக் போஸ்ட் வரைக்கும் வந்துட்டு, ஆனால் செக் போஸ்ட்டில் மேக்ஸிமம் பிடிக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் மட்டும்தான் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. மற்றபடி நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரைவேட் வெஹிக்கிள் வேண்டாம். நீங்கள் வந்து காலையில் 8 மணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு அந்தியூர்லேருந்து உங்களுக்கு கொங்காடைன்னு போடுபட்ட பஸ்ஸே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸே இந்த கிராமத்துக்கு வரும். ஸோ நீங்கள் அந்த பஸ்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மலை கிராமங்களுக்குலாம் நீங்கள் வரும்போது கால் வைக்கிற இடம் பூரா உனக்கு தாண்டா சொந்தம் ராசா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடம் பூரா பார்த்தீங்கன்னா நல்ல அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் சுற்றலாம், எங்கே வேணாலும் நடந்து போகலாம், யாரும் உங்களை ஒருத்தரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் மலை கிராமங்கள், அங்கங்கே வீடு இருக்குது, சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீடு இருக்குது, மக்கள் வாழ்கிறாங்க. ஏன்னா உங்களோட மெயினான தொழில் பார்த்தீங்கன்னா விவசாயம், அதுக்கப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறது, அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில அதாவது கிராமத்து தொழில்களை தான் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உங்களை விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது கம்பல்சரி நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேங்க, வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன், நான் அந்த மாதிரி யூடியூப் விஷயமா வந்திருக்கிறேன், ஃபேஸ்புக் விஷயமா வந்திருக்கிறேன். ஸோ ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நான் வந்து இந்த மாதிரி இயற்கை காட்சிகள்லாம் வந்து ஃபேஸ்புக் அப்புறம் வந்து யூடியூப் இதில் போடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை வந்து கம்பல்சரி நீங்கள் சொல்லணும், உண்மையாக சொல்லணும். சரிங்களா, எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற உண்மையை நீங்கள் வந்து இங்கே வந்து உங்கள் மக்கள், அது வந்து சின்ன பையன் இங்கே உங்களை விசாரிக்கிறாங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி பதில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உங்களை தடை பண்ண மாட்டாங்க. இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களை தடை பண்ண மாட்டாங்க. உங்களை நல்லாவே வந்து வெல்கம் பண்ணுவாங்க, வார்ம் வெல்கம் பண்ணுவாங்க. அது நம்மளுடைய பதிலில் தான் இருக்குது. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி ரிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் நடந்து போகலாம், வரலாம், ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம். ஸோ ஆல் ரைட்ஸ் யூ ஹேவ். பட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது இதாக விசாரிச்சாங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் நல்ல பதில் சொல்லணும். நல்ல ஒரு சூப்பரான அருமையான
ஒரு காமான பதிலை வந்து நீங்கள் சொல்லணும். அராஜகம் பண்ணக்கூடாது. ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச கோடை வாசஸ்தலம்லாம் என்னன்னு தெரியுங்களா? நீங்கள் போகிற டூரிஸ்ட் பிளேஸ்லாம் என்ன அப்படின்னா, ஆவுன்னா கொடைக்கானல் போவீங்க, இல்லைன்னா ஊட்டி போவீங்க, இல்லைன்னா வண்டி எடுத்துகிட்டு நேராக கேரளாவுக்கு விடுவீங்க வண்டியை. ஸோ ஓகே, நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் ஊட்டி போங்க, கொடைக்கானல் போங்க, கேரளா டூர் போங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு ஹிடன் ஜெம்ஸ், அதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய வைரங்களான இந்த மாதிரியான அந்த மலை கிராமங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? உங்களுக்கு தெரியலையா? இல்லை தெரிஞ்சும் போகாமல் இருக்கிறீங்களா? இல்லை எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வழி தெரியலையா? ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ கரெக்டாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கொங்காடை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஒன்று போகும். அதுக்கு நான் வந்து அந்த பக்கம் இருந்து கொஞ்ச நேரம் வீடியோ போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹில்ஸ் எல்லாம் பின்னாடி தெரியுதுங்களா? இது ஒரு ஹில்ஸ் ஏரியா தான். அப்புறம் வந்து அந்த பக்கம் இருக்கிறது ஹில்ஸ் ஏரியா தான். ஸோ சென்ட்ரா பார்த்தீங்கன்னா பள்ளமாட்டம் இருக்கும். அந்த பள்ளத்தில் தான் வந்து ரோடு போட்டு அதில் தான் வந்து வண்டி போகிறது வருது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி கேரளா மாதிரி தாங்க இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது. ஸோ அங்கங்கே மக்கள் வாழ்கிறாங்க. விவசாயம் தான் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக இங்கே மேட்ரு என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கம்பி வேர் போட்டு எல்லாமே தடுப்பு போட்டிருக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் இருந்துச்சு. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஆல்ரெடி நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பனில் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்கவுங்க இடத்த பிரிச்சிருப்பாங்களாட்டு இருக்குது. பிரித்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒயர் ஷாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் இருக்குது. அதில் அப்படி இப்படியே போய்க்கலாம் வந்துக்கலாம். அதான் சொல்கிறேன்ல, இங்கே உங்களுக்கு நீங்கள் வந்து ஓப்பன் டு ஆல். நீங்கள் வந்து சூப்பராக வந்து நீங்கள் சூப்பராக காலைல தெம்பு இருந்தால் போதும். சூப்பராக நீங்கள் வாக் பண்ணி நடந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த டோட்டல் மலை கிராமத்தையுமே. பொதுவாக கொங்காடை மலை கிராமத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 செவ்வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். காலையில் கம்பல்சரி சாப்பிட்டு வந்துருங்க. ஏன்னா வந்து கொங்காடை கிராமத்தில் உங்களுக்கு ஹோட்டலே கிடையாது. மதியம் நீங்கள் 2 மணி பஸ்ஸுக்கு ரிட்டர்ன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம். இல்லை அதுக்கடையில் உங்களுக்கு பசி எடுக்கும் அப்படின்னா காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இட்லியை கூட நீங்கள் பார்சல் பண்ணிட்டு வந்துருங்க. இன்னும் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். பாறைகள்லாம் நிறைய இருக்குது, இயற்கை நடங்கள் நிறைய இருக்குது. அங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சாப்பிட்டுட்டு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா தோலை தூக்கி உங்கள் பேக்குக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில் கொண்டு போய் போடுங்க. டெனிகாஸ்ட் எக்கார்ந்து கொண்டு இங்கே போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த கிராமத்தை வந்து மக்கள் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு பேப்பர் கவர் கூட நான் பார்க்கல, குப்பையவே நான் எங்கேயும் பார்க்கல. சரிங்களா? அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தி தொலைச்சிடாதீங்க. சரியா? செம்ம வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் கொங்காடை கிராமம். கொங்காடை கிராமத்தில் உள்ள ஓரளவுக்கு இது ஓரளவுக்கு டாப் வியூ. இன்னும் கொஞ்சம் டாப்பில் ஏறலாம், பின்னாடிலாம் டாப்பில் இருக்குது, ஏறலாம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் கொங்காடை கிராமத்தில். ஆக்சுவலாக அதெல்லாம் பர்கூர் மலையை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த கொங்காடை கிராமத்துக்கு நீங்கள் வரும்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கும்பலாக வராதிங்க. நோ கேங் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். சரிங்களா? எங்கேயுமே சரி கும்பலாக போகிற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. கும்பலாக நீங்கள் போனோம் அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் போங்க, கேரளா போங்க, இங்கே போங்க. ஆனால் அந்த மாதிரி கொங்காடை கிராமத்துக்கோ இது மாதிரி நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மலை கிராமத்துக்கு நீங்கள் போகிறப்ப கும்பலாக போகாதீங்க. சிங்கிளாக வாங்க. சரிங்களா? ஒரு ஆளாக வாங்க, இல்லைனா 2 பேர் வாங்க, இல்லைனா 3 பேர் வாங்க. அதிகபட்சம் மேக்ஸிமம் 4 பேர் வாங்க. 4 பேர் வந்து நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அமைதியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஹெல்பிங் மைண்டடாக இருக்கிறீங்க, ஹெல்ப் பண்ணுற மைண்டடாக இருக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்த்டேக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீங்கள் வந்து போயிட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குற இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான நபராக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயத்தை நான் பாராட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்காடை கிராம மக்களுக்கு, நீங்கள் கொங்காடை கிராம மக்களுக்கு கூட நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அந்த மாதிரி ஸ்கூல் பசங்க நிறைய படிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் பசங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது புக்கோ, நோட்டோ, இல்லை பென்சிலோ, பேனாவோ, இல்லை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக்கு, அப்புறம் வந்து செருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். ஸோ அதுக்கு நீங்கள் முறைப்படி பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் முன்னாடியே வந்து இங்கே உள்ள பசங்களுடைய அந்த குழந்தைங்க அது பெர்மிஷன் கேட்டு அந்த குழந்தைங்களுடைய காலை வந்து நீங்கள் அளவு எடுத்து செருப்புக்குண்டான அளவெல்லாம் எடுத்து டோட்டலாக நீங்கள் அதுக்குண்டான செருப்பெல்லாம் நீங்கள் தயார் பண்ணி ரெடி பண்ணி கவர்மெண்ட் பஸ்லேயே நீங்கள் தாராளமாக போட்டு கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அது நல்ல விஷயம். ஸோ சூப்பர் விஷயம். ஏன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரி மலை கிராமத்தில் உள்ள ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் பெருசாக வந்து வசதிகள் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது, உங்களுக்கு புண்ணியமாகவும் போகும். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், அந்தியூர்லேருந்து உங்களுக்கு கொங்காடைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபா தான் உங்களுக்கு டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்தே உங்களுக்கு பஸ் சர்வீஸ் இருக்குது. அதிகாலை 6 மணிக்கு ஒரு பஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஒரு பஸ்ஸு, அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி, அப்புறம் ஈவினிங் 4 மணி, அவ்வளோதான்.